கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q1 வந்திருக்கு. ஸோ இந்த Q1 வந்து ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 48%, ரெவன்யூ வந்து ஒரு 31% வந்து அப் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் சேல்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கு. இந்த என்னதான் கோல்ட் பிரைசஸ் வந்து மேல கீழ போனாலும், பிரைஸ் அதிகமா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சேல்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட்காக வெயிட் பண்றோம். இந்த ஃபெஸ்டிவல் வந்த உடனே எங்களோட சேல்ஸ் வந்து இன்னும் பூஸ்ட் அப் ஆகும். இது வந்து Q2 அண்ட் தென் Q3ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போதைக்கு வந்து இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சன் டிவியோட Q1 வந்திருக்கு. இந்த Q1 நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கு. இங்க ப்ராஃபிட்டும் டவுன், ரெவன்யூமே டவுன், எபிட்டா மார்ஜினுமே வந்து டவுன் ஆயிருக்கு. அண்ட் தென் ஆட் ரெவன்யூ பார்க்கும்போது டவுன் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. இது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 3% வந்து டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 1.5% வந்து டவுன் ஆயிருக்கு. எபிட்டாமே ஒரு 13% வந்து டவுன் ஆயிருக்கு. ஆட் ரெவன்யூ ஒரு 11% வந்து டவுன் ஆயிருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ மட்டும் ஒரு 10% வந்து அப் ஆயிருக்கு. ஸ்போர்ட்ஸ் ரெவன்யூ இந்த ஐபிஎல் அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்காவோட T20 பிரான்ச்சைசஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து போகுது. இதோட ரெவன்யூ வந்து அப் ஆயிருக்கு. அண்ட் தென் இந்த சன் டிவி நெட்வொர்க் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்னும் இன்வால்வ்மெண்ட் ஆகலாம், அதுவும் மெயினா கிரிக்கெட்ல வந்து இன்வால்வ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகேல இருக்க நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ் சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் டீம் வந்து இருக்கு. அதை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. 100 மில்லியன் யூரோஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு பிளானா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா சன் டிவியோட நெட்வொர்க் வந்து Q1 இங்க வந்து சரியில்லை. எல்லாமே வந்து டிராப் தான் தான் இருக்கு. ஆட் ரெவன்யூமே அவங்க கிட்ட வரல.